குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் இப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஹெட் அண்ட் நெக் பெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் ரெடியாக இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். ஸோ நேற்று வந்து நம்ம ஸ்பைனல் பெயின் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய நியூ கான்செப்ட்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நெக் அண்ட் ஹெட் பெயின், தலைவலிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் தான் டாக்டர். அது தலைவலி வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் போட்டுக்கிறதோ இல்லை தூங்குனா அது சரியாயிடும். இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன? இல்லை, ஆக்சுவலாக தலைவலி கழுத்து வலி இப்போ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் ரொம்ப நாளாக வலி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் மாத்திரை போட்டுட்டு இருக்க முடியும்? அது முடியாது. ஸோ ஒரு டைம் மேலே வந்துட்டு நம்ம அதுக்கு சில இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம அந்த பெயினை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு தலையில் வந்துட்டு ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவாங்க. ட்ரைஜெமினல் நியூராலஜியானா பேஷண்ட் ரொம்ப நாளாக இருக்கும், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க டெக்ரிட்டாவில். அதே டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் மேலே டோஸ் இன்க்ரீஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய மாத்திரை சாப்பிட வலி குறையிறதுக்காக வலி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். அதுக்கு மாத்திரை அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மாத்திரைனால மயக்கடிச்சு கூட சம்டைம்ஸ் விழுந்துருவாங்க. அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, தான் எங்கே இருக்கோன்னே தெரியாது. ஸோ இது மாதிரி பேஷண்ட்டுக்குலாம் வந்து நம்ம வந்துட்டு வி ஹவ் டு கோ ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பேஷண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வலி இருக்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்வென்ஷன்ஸ் மாதிரி பண்ணலாம். இன்டர்வென்ஷன்ஸ்னால் இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களோட வலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் வந்துட்டு இதுதான் ஸ்கல் பேஸ்னா அந்த இடத்துல இருக்கும். அது 3ஆக பிரிஞ்சு ஒன்று வந்துட்டு இந்த மேண்டிபிள் சப்ளை பண்ணோம், இன்னொன்று வந்து மேக்ஸிலாக் சப்ளை பண்ணோம், இன்னொன்று வந்து கண்ணுக்கு போகும். ஆஃப்தால்மிக் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பேஷண்ட் சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கிளினிக்கலாக அது மாதிரி எம்ஆர்ஐலாம் பார்த்தா நார்மலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி, ஒரு தண்டர் மாதிரி வந்துட்டு பார்த்தா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா இருப்பாங்க. பட் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடும், அவங்களோட பெயின் அதிகமாக போயிடும். அப்புறம் ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்து பெயின் அதிகமாகிடும். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்வென்ஷன்ஸ் பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த எக்ஸ்ரே மிஷினோ இல்லை சிடி கைடடோ கரெக்டாக வந்துட்டு அந்த அந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் எங்கே இருக்கோ அங்கேயே அந்த நீடில் போட்டுட்டு ஊசி மூலியமாகவே போட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இதில் வந்து கன்வென்ஷனல் தெர்மல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நர்வ் வந்துட்டு அஃபெக்டடோ அதை வந்து சென்சரி மோட்டார் ஸ்டிமுலேட் பண்ணி கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை லீஷன் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து 5 இயர்ஸ் ரிலீஃப் இருக்கும் பெயின். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே பேஷண்ட்ஸ் வராங்க. இது வந்து இந்த கண்டிஷன் நீங்கள் சொல்றது வந்து ஜென்ரல் தலைவலிக்காது டாக்டர்? இல்லை ஜென்ரல் அதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ மைக்ரேன் ஒரு சைடு மட்டும் தலைவலி நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது இருக்கு. சோ அந்த மாதிரி டிஃபரண்ட் கேसेसலலாம் நீங்க இல்ல அதுதான் இப்ப தலைவலியில வந்து டிஃபரண்ட் கேसेस. இப்போ நான் நியூராலஜிஸ்ட் ஆசச் பாத்தீங்கன்னா they will go for all the routine drugs therapy. எல்லா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரேன் ஒத்த தலைவலி, இல்லை ட்ரைஜெமினல் நியூராலஜி ஒரு சைடு மட்டும் வந்து விண்ணுன்னு தெரிக்கிறது, இல்லை செர்விகோஜெனிக் ஹெட்டக்னு இருக்கும். கழுத்து எலும்பு இந்த C1 C2 C3ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டால் கூட அந்த பெயின் வந்து இப்படி வரும். ஸோ இதுக்கு பேர் செர்விகோஜெனிக் ஹெட்டக்கு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய கிளஸ்டர் ஹெட்டக்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஹெட்டக்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து நிறையா தண்ணி வரும், மூக்கிலேருந்து கொட்டும், அப்படியே ஒரு சைடு மட்டும் அது மாதிரிலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மற்றதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிடணும். இந்த இஎன்டினால ப்ராப்ளம் இல்லை, இதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் ஸ்டில் தே வில் ஹேவ் பெயின். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மைக்ரைனே பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு வந்து இந்த ஒரு சைடு சப்ளை பண்ணுறது அதுக்கு வந்து சிம்பத்தட்டிக் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஸ்பீனோபேரடின்னு ஒரு கேங்லியான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணால் உங்களுக்கு ஒரு சைடில் வந்துட்டு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கிற பேஷண்ட் இது வந்து இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் சம் ரிஸ்கி திங்ஸ் ஆர் தேர். பட் ஸ்டில் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் அந்த ட்ரக்ஸ் போட்டு செட்டில் ஆகாத பேஷண்ட்டுக்கு வி வில் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் தெரபிஸ். இன்னும் சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சொன்னால் அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப டீப்பாக போயிட்டோம் சப்ஜெக்டில். இப்போ கழுத்துலேருந்து தலைக்கு வருது, ரொம்ப நாளாக வலி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து பிளாக்ஸ் பண்ணலாம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணலாம். பட் ஸ்டில் ரொம்ப நாளாக இன்னும் வலி இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திரும்ப வந்து பெயின் இட் மே ரெக்கர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஸ்டிமுலேட்டர்ஸ்ன்னு இருக்குது, பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேட்டர்ஸ். நீடில் இங்கே போட்டுட்டு சப்குட்டேனியஸாக டனல் மாதிரி பண்ணிட்டு ஒரு பேட்டரி வச்சிட்டோம்னா அந்த பேட்டரியிலேருந்து சம் சிக்னல்ஸ் வில் கோ டு த லீட். அது ஒரு லீடு மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெயின் ஃபைபர்ஸ், பெயின் சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டு போகிறத குறைச்சிடும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நிறைய. ஸோ தலைவலியில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறது எல்லாமே தட் அண்ட் ஆல் பெயின் மேனேஜ்மெண்ட் ஆசச் பெயின் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஃபீல்டாக எடுக்கிறவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஹையரா இட் இஸ் நாட் ரிசால்வ் பை எனி ஒன். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இட் கம்ஸ் டு அஸ்.
ஓ சரிங்களா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்போ ஐசைட் ப்ராப்ளம் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஹெட்டேக் வரும் இல்லையா? இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரூல் அவுட் பண்ணி, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இஎன்டி ப்ராப்ளம்னா சைனசைட்டிஸ் தான் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு இஎன்டி டாக்டர் சைனசைட்டிஸ்க்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடணும். அதுக்கப்புறமும் பெயின் இருந்தால் தான் ஐ வில் கோ ஃபார் மேனேஜிங் தட் பெயின். சரிங்களா. ஸோ இஎன்டில மேக்ஸிமம் வி கேன் டூ தட் ஒன்லி ஃபார் த பேஷண்ட். பட் அந்த பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல இல்ல இதனால அது தான் இப்பெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் நல்லாவே வந்துருச்சு. ஸோ வேர் எவர் ஐ எம் கோயிங் நவ், ஒரு டைம் மேல இஃப் த பிரைமரி கன்சல்டன்ட் நாட் ஏபிள் டு ட்ரீட் த பெயின்னா இட் கம்ஸ் டு மீ நவடேஸ். த அவேர்னஸ் இஸ் nicely created in the just a few years. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் இந்த பேசிக்கான வரக்கூடிய தலைவலி இல்லாம இன்டர்னலா பிரெயின் அஃபெக்ட் ஆகி இன்டர்னலா நிறைய ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கேசஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? இல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கேசஸ்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். எப்படின்னா இப்போ பிரெயின்குள்ளேயே வந்துட்டு இந்த ரத்த கசிவு வந்துட்டு, ஸோ ஒரு சைடு கை கால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே வந்து தலைவலிக்கு இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அவங்களுக்குலாம் சில இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த நர்வ் ரூட்ஸ் அஃபெக்டடோ, இப்போ எப்படி வந்து இப்போ கை வலி இருக்கா அதனால வந்து கால் வலி இருக்கா, ஸோ அது மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நர்வ்ஸ் வந்துட்டு வி வில் கோ ஃபார் நியூரோ மாடுலேஷன். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. சோ அதெல்லாம் early interventionsல நம்ம கியூர் பண்ண இயர்லி இன்டர்வென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இயர்லி இன்டர்வென்ஷன்ஸ் பேஷண்டோட டிசீஸ் கண்டிஷன் வந்து இது மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இயர்லி இன்டர்வென்ஷன்ஸ்ல வராது. ஆக்சுவலா அவங்களோட சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ மினிமல் இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ அப்பெண்டிக்ஸ் பேஷண்ட்க்கு வருதுன்னா அது வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் வரும். அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெனரல் சர்ஜன் பார்த்துட்டு தே ஹேவ் டு ஆப்ரேட் தட் அப்பெண்டிக்ஸ், வலி சரியா போயிடும். சரிங்களா. தட் அண்ட் ஆல் இட் வில் நாட் கம் இன் அவர் கேட்டகரி பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே. சின்ன சின்ன பெயின் கில்லர்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா டாக்டர் தலைவலிக்கு, ஜெனரலா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு as a டாக்டர் என்கரேஜ் இல்ல ஆக்சுவலா ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித் திஸ் கைண்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்எஸ்ஐடிஸ், இந்த ஐஃபனாக் பி, அசிக்ளோஃபனாக், இந்த ப்ரூஃபன் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க போடலாம். எப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேட்டரி பெத்தாலஜி, ஒரு ரொமட்டாய்டு இருக்கும், பெயின் இருக்கும், இல்ல முட்டி வலி இருக்கும், அவங்களுக்கு ஒரு 3 to 5 days போடலாம். பட் அது மோர் தென் 5 days இட் ஷுட் நாட் பி கண்டினியூ. ஏன்னா வந்துட்டு நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும், இல்ல வயித்துல பொத்தல் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்தாலும் தூக்கமே வரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூட. அது கரெக்ட் நீங்க சொல்றது. இப்ப வலி வந்து ஒரு டைம் மேல நம்ம அது மாதிரி பேஷண்ட் வந்துட்டு அடிக்ஷன்ற கேட்டகரியில நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டேன். ஏன்னா தே ஆர் சஃபரிங் ஹெவிலி ஃப்ரம் பெயின், ஸோ இட் ஷுட் பி ரிலீவ்டு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து தேர் டேக்கிங் சம் ட்ரக்ஸ். ஸோ அந்த ட்ரக்ஸ் அந்த க்ரானிக் பெயினுக்கு தான் பார்த்தீங்கன்னா. பட் இந்த ரொம்ப நாள் வலி இருக்கிற பேஷண்ட்க்கு நாங்கள் என்எஸ்ஐடிஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் பெயின் மேனேஜ்மெண்ட்ல. என்எஸ்ஐடிஸ் ஒரு 3 days to 5 days. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வலிக்குன்னு சில ட்ரக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ட்ரக்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். அது வந்து நீங்க பல மாசம் பல வருஷம் எடுத்தா கூட இட் வில் நாட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட். ஒன்லி நீங்க சொல்ற மாதிரி மினிமலா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 5 days மினிமல் டிசீனஸ் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். பட் அவர் மதர்லி பாடி ஆக்டிவிட்டிஸ் வில் டேக் கேர் ஆஃப் தட் வித்தின் 3 or 5 days and they will settle. ஓகே. ஸோ அதுலேயும் வந்துட்டு we will not go to the higher level. பெயினுக்குன்னு எவ்வளோ டோஸ் ரெக்வயர்டோ அதை தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலேயே if they are having pain then we have to go for interventions. ஓகே. அண்ட் கமிங் டு நெக் பெயின். நெக் பெயின் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், அந்த ஒர்க் லோட்லாம். ஸோ எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நீங்க பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க அண்ட் எது பேசிக் ரீசன், சோர்ஸ் ஆஃப் ரீசன் என்னவா இருக்கும்? பேசிக் ரீசன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக் பெயின் வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப காமன். ஒரே ரீசன் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர் பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, ஸோ இது மாதிரி இந்த அப்நார்மல் போஸ்டர், டிரைவிங், இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் எல்லாமே. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் எல்லாமே. மினிமல் ப்ராப்ளம்ஸ், இந்த மினிமல் ஸ்ட்ரெயின். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் மாதிரியே சொல்லலாம் நெக் பெயினில். ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்க் டிஸ்ரப்ஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த டிஸ்க் மட்டுமே மினிமலாக தான் உடஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. பட் எம்ஆர்ஐலாம் நார்மலாக இருக்கும். பட் அந்த ரெஃபர்ட் பெயின் தே கேன் ஃபீல் ஹியர். அது ஒன்று. ரெண்டாவது இந்த சர்வைக்கல் ஃபேசட் சொல்லுவாங்க. இந்த சர்வைக்கல் போன்லாம் அட்டாச் ஆகிறது வந்து ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து பெயின் வந்து வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் மெட்டீரியல் கம்ப்ரஸிங். இது வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்ல 30 to 40 இட் இஸ் காமன். அந்த டிஸ்க் மெட்டீரியல் வெளியில வந்து இந்த நர்வ் கம்ப்ரஸ் பண்றதெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரேடிகுலர் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கையில, ஷோல்டர்ல, விரல்ல, அது மாதிரிலாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா தெரியும். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து பேராஸ்பைனல் மசில் ஸ்பாசம் சொல்லுவாங்க. இந்த சர்விக்கல் மசில்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்பாசத்துக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் அப்நார்மல் போஸ்டர் அது மாதிரிலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே தான். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு ஃபிசியோதெரப்பி அண்ட் திஸ் பொசிஷனிங்கு. பட் ட்ரக்ஸு இன்ட்ரோடக்ஷன்ஸ் பண்ணுறப்போ வந்து இந்த டிஸ்க்கு அது மாதிரிலாம் வரப்போ தான் வி ஹவ் டு கோ ஃபார் டிஸ்க் ப்ரொசீஜர்ஸ். ஓகே. இப்போ போஸ்ட் ட்ரீட்மெண்ட் திரும்பவும் வந்து இந்த பெயின் வந்து ரெக்கவர் ஆகாம இருக்குமா? லைக் லைஃப் லாங் நமக்கு மறுபடியும் பெயின் அந்த டிசீஸ் கண்டிஷன். இப்போ டிசீஸ் கண்டிஷனா இப்போ சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 65 வயசு ஒரு மேல் வராரு. ஸோ அவருக்கு வந்து கழுத்து வலி இருக்கு.
ஸோ அவருக்கு வந்துட்டு சார் எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா வலி இருக்கு, நான் வந்து சர்வைக்கல் ஃபேசட் டயக்னோஸ்டிக் பிளாக் போட்டுட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணிடுவேன், 2 வருஷம் வலி இல்லாத இருக்கும். இந்த 2 வருஷத்துல ஹவு ஹீ இஸ் சேஞ்சிங் இஸ் லைஃப் ஸ்டைல், அவரோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அப்புறம் வந்து அவரோட பாடி மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா திரும்ப பெயின் வராது. பட் திரும்ப ஹி இஸ் நாட் ப்ராப்பர்லி டூயிங் த நார்மல் வாக்கிங் பெர் டே. ஸோ அது மாதிரிலாம் பண்றப்போ வந்து 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப பெயின் வந்துச்சுன்னா the same treatment I have to repeat it. ஓகே. சோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இதனால எல்லாம் பெயின் வரும். ஆமா. ஆஃப்டர் 50 எந்த மாதிரியான வலிகள்? இல்ல அதான் இப்போ நீங்க 50 இயர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ASH we have discussed like internal disc disruption, டிஸ்க் மெட்டீரியல் வந்து வெளில வந்துட்டு கம்ப்ரஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் காமன். ப்ளஸ் நெக்ஸ்ட் பேராஸ்பைனல் மசில் ஸ்பாசம். பட் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த போன் தேய்மானம், இந்த கழுத்து எலும்பு தேய்மானம், அதனால பார்த்தீங்கன்னா தேயறனால இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்ற ஒரு டேர்ம்லாம் இப்போ வந்துட்டு we cannot use. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாவே கழுத்து வலினாவே சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் we have to go say specific diagnosis, cervical facet arthropathy-யா இல்லை வந்துட்டு internal disc disruption of cervix neck அப்படின்னு சொல்லிட்டு we have to be very specific. ஸோ இது மாதிரி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா if a patient is ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே வருதுன்னா first we have to go for this injections, then we have to go for radio frequency இந்த old age people-க்குலாம். ஓகே. இப்போ ஏற்கனவே வந்து ஆபரேஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஹெட்லயும் சரி நெக்லயும் சரி, வேற ஏதாவது காரணங்கள்னால ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் பெயின் வந்து இல்லைன்னா உங்களை வந்து இந்த மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறாங்கன்னா how do you treat them? ஸோ அது மாதிரி பேஷண்ட் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து கத்தி வச்சுட்டாங்கனாவே அந்த இடத்துல ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும். ஸ்கார் ஃபார்ம் ஆச்சுனாவே வந்துட்டு வி கேனாட் சே ஆஸ் சச். இப்போ அந்த பழைய இது வந்து இன்டெகிரிட்டி வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு வி ஹவ் டு கோ ஸ்லோலி. ஃபஸ்ட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் எடுத்துகிட்டு அவங்களோட அந்த சென்சரி மோட்டார் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து சில அவங்களுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பேர் வந்து நெக்கில் வந்து சில கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே மிஷின் மூலயமா பார்த்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் அந்த ஸ்கார் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்காரை வந்து வி ஹவ் டு கோ ஃபார் அடிசுவலைசஸ், அந்த ஸ்காரை உடைக்கிறதா. ஸோ அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கத்திட்டர்லாம் உள்ளே போட்டுட்டு கத்திட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த எபிடுரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ரே மிஷின் மூலிமா எந்த இடத்துல அந்த கான்ட்ராஸ்ட் ஃபில் ஆகலையோ அந்த இடத்துல கத்திட்டரை போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 days அந்த இடத்துல வந்துட்டு மெடிக்கேஷன் மருந்து செலுத்துவோம். ஸோ அது மாதிரி மருந்து செலுத்துறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அட்டென்ஷன்ஸ் வந்து ரிலீவ் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு வி வில் கோ ஃபார் சம் மேனிப்புலேஷன் ஆஃப் த ஹெட் ஸோ தட் த நர்வ் ரூட்ஸ் அந்த ஓப்பனிங் மூலியமாக வர நர்வ் ரூட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகி ஸோ வி கேன் கோ ஃபார் இட் வில் கிவ் பெயின் ரிலீஃப் ஃபார் தட் ஆல்சோ வி கேனாட் ஒன்ஸ் சர்ஜரி பண்ணிட்டாவே லைஃப் லாங் வந்துட்டு பெயின் ரிலீஃப் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த கார்டல் இதுக்கு பேர் வந்து நியூரோபிளாஸ்டிக் சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணோம்னா பேஷண்ட் வில் லிவ் ஃபார் 1 year 2 years. It depends on the from patient to patient. So on the patient வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க அந்த பேண்ட் போட்டுருக்கணுமா அந்த நெக்? இல்ல ஆக்சுவலா cervical collar வந்துட்டு it should not be weird. ஓகே. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்போ வந்து cervical collar வந்துட்டு இப்போ வந்து the spine it is not only supported by the vertebral body, it is also supported by the paraspinal muscles. ஸோ நீங்க காலர் போட்டீங்கன்னா அந்த மசிலோட ஆக்ஷனை ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த மசிலே வில் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்ஷன் அட்ரோபி மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி அட்ரோபி ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபர்தர் திரும்ப பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காலர் வந்து வி ஷுட் நாட் ஆஸ்க் ஈவன் ஃபார் பேக் பெயின் நெக் பெயின் காலர் மேக்ஸிமம் வி ஷுட் அவாய்ட் ஃபார் டைம் பீங் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ் வி கேன் கிவ் பட் நாட் கண்டினியூஸ்லி. இப்போ நீங்க ஒரு ப்ராசஸ் சொன்னீங்களே ஏற்கனவே வந்து அங்க சர்ஜரி பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து பெயின் வந்தா என்ன பண்ணலாம்னு சொல்லி, அது வந்து டே கேர் ப்ராசஸா இல்ல? இல்ல இது நல்ல क्वेश्चन ஆக்சுவலா. இப்போ நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்ல மோஸ்ட்லி நம்ம பண்ற எல்லாமே டே கேர் தான். ஸோ எப்படின்னா இப்போ ஒரு பேக் பெயின் இருக்கு இல்லை நெக் பெயின் இருக்கு, ஸோ நம்ம பண்ற எல்லா ப்ரொசீஜருமே அந்த ப்ரொசீஜர் இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தே வில் கம் 2 hours பிஃபோர் த இன்ஜெக்ஷன். நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours நாங்கள் அப்சர்வேஷன் பார்ப்போம். ஸோ பேஷண்ட்டோட அந்த பெயின் ஸ்கோர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து பேஷண்ட்ஸ் மற்ற வைட்டல்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் தென் வி டிஸ்சார்ஜ் ஆன் த சேம் டே. மோஸ்ட்லி 99% மோஸ்ட் ஆஃப் த கேஸ். இப்போ இந்த கழுத்தில் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அது மாதிரி பேஷண்ட் மட்டும் 3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 நாள்லாம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வில் பி இன் த ஹாஸ்பிட்டலில்.
ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நம்ம கொஞ்சம் ட்ரக் கொடுப்போம், செகண்ட் டேவும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த அடிஷன்ஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அது மாதிரி வந்து தேர்ட் டேவும் ஃபாலோ பண்ணிட்டு we will discharge the patient. ஸோ இது மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொசீஜர், பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் will be on the day care procedure. ஓகே, சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொட்டீன் ஒர்க்ல அவங்க They can have the routine, no problem. ஓகே, thank you so much டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். Okay, thank you.